பைபிள் வாசிங்கன்னு சொல்றேன். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க வீட்டில்? யோசிச்சு பாருங்க. தனியாக ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். கீழ்ப்படுறீங்களா? கீழ்ப்படியலனா நம்மள ஒரு பிழையாம் தான். நம்மளே நொறுக்க ஒரு கழுதை கண்டிப்பாக வழியில் இருக்க தான் செய்யும். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இப்போ கழுதெல்லாம் போகிறதில்ல பிரதர், நான் இப்போ புல்லட்டில் தான் போயிட்டுருக்கேன், ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கேன். அதுதான் உங்கள் கழுதை. அந்த கழுதை என்ன பண்ணோம்? எங்கே கரெக்டாக போய் நொறுக்கணுமோ அங்கே போய் என்ன பண்ணிடும்? நொறுக்கி விட்டுரும். நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால் கழுதையில் போகாதனால எனக்கு அதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிடாதீங்க. நம்ம வீட்டில் ஆண்டவர் கொடுத்துருக்க பைக்கு, சைக்கிளு, காரு, ஆட்டோ எதுவாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், எது கொடுத்துருந்தாலும் அதுதான் என்னது நமக்கு கழுது. அந்த கழுதை கரெக்டாக ஒரு நாள் நம்ம எப்போ சரியாக நடக்கலையோ, கத்தரை எல்லையை தாண்டிடுறோமோ, அன்றைக்கி என்ன ஆயிரும்? நசிக்கிறோம். சரியா? சரி, பேதுரு இப்போ சொன்னார். இப்போ யூதா என்ன சொல்கிறார் பாருங்க. வாசிங்க. 1 அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விழுந்தோடி. அதே தான் சொல்றாரு பாருங்க. என்ன ஒரு மனம் பாத்தீங்களா? இங்க பாருங்க, பேதுருவும் அதே விஷயத்தை தான் சொல்றாரு, யூதாவும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாரு. ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க? இவன் அநீதத்தின் கூலிய விரும்பலாம். ஓகேவா? அடுத்து வாசிங்க. கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்ற 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல்களையும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு என்னதான் உண்டா? காரிருள் தான் உண்டு. இந்த ஆளுகிட்ட என்ன பிள்ளை? அடுத்த பிரச்சனை என்ன கவனிச்சிங்களா? முதல்ல போக வேணான்னு சொன்னாரு, சபிக்க வேணான்னு சொன்னாரு. 3வது என்ன பண்ணிட்டாரு? ஐயா கூலிக்காக அவங்க கொடுக்குற வெகுமானத்தை விரும்பி, பரிசுகளை விரும்பி, ஏன்னா ராஜா கூப்பிட்டாரு சபிக்கிறதுக்காக. சரிங்களா? ராஜா கூடும்போது என்ன சொல்ல? நான் கனம் பண்ணுவேன், நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்று. ஐயாக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டினோம். பணத்து மேலே, அவன் கொடுக்குற கிஃப்ட் மேலே ராஜா கொடுக்குறதுன்னா என்ன கொடுப்பாரு? வைரம் கொடுப்பாரு, வைடூரியம் கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்க. பெரிய அதிபதி ஸ்தானத்தை கூட கொடுப்பாரு. இந்த தேசத்தில் நம்ம வந்து பெரிய ஒரு என்ன ஃபேமஸான ஆளாயிரும் ஒரே நாளில். யோசிச்சு பாருங்க. இப்போ இதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? வேலை போயிட்டான். யோசிச்சு பாருங்க. நாம எதுக்காக வேலை போயிருக்குமா? ஆண்டவர் செய்யாதன்னு சொல்ற விஷயத்த யாராச்சும் இப்படி ஆஃபர் கொடுத்து உங்களை செய்ய வச்சாங்கன்னா நம்ம செய்யறோமா? யோசிச்சு பாருங்க. சரி, அதே ஆள் என்ன பண்ணியிருக்காரு? அந்த யூதால அழகா சொல்றாரு பாருங்க. இவங்க வேற யாரும் இல்லை, பிழையாம் குழிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளா இருந்து. நல்லா கவனிச்சிங்களா? இந்த சுபாவம் நம்ம கிட்ட வந்துச்சுனாலே நம்ம கிட்ட என்ன இருக்கா? கரை இருக்கு, அசுத்தம் வந்துருச்சுன்னு அர்த்தம், அருவருப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனா இவங்க அதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே காட்டிக்காம நல்ல பிள்ளை மாதிரி, நல்ல பயங்கர பக்திமான் மாதிரி, நீதிமான் மாதிரி என்ன பண்ணுவாங்க? இருந்துகிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் பாஸ்டர் தேவையில்லை, இயேசு கிறிஸ்து தேவையில்லை. இவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு அவங்களே தான் இயேசு கிறிஸ்து, அவங்களுக்கு அவங்களே தான் பாஸ்டர்.